நிலையில்லா உலகில் நிஜமில்லா உறவில் நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். தன்னலமற்றது தாயின் உள்ளம், தாய்மை நிறைந்தது மூவொரு தெய்வம். கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் உண்டு, குடும்பமும் தாயும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இந்த பாட்டு எனக்கு சின்னதுல நல்ல விருப்பம். எங்கள் அம்மா பாடி பாடி எனக்கு பதிஞ்சது. ஈச்சை மரத்தேன் இன்பச்சோலை நபி நாயனை இறைவன் தந்தான் அந்த நாளை, இறைவன் தந்தான் அந்த நாளை. பாலைவனத்தில் ஒரு இருமுகமாக, அங்கால எனக்கு சரியா தெரியும். ஐ எம் வெரி சாரி, மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்த இந்த பாட்டு நல்ல பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன், இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன் கருணையுள்ளவன். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு பருகவென்று அழுது கேளுங்கள். தேடுவோரின் உள்ளங்களில் குடியிருப்பவர், கேளாத மனிதனுக்கும் உணவளிப்பவன். வாஞ்சையோடு யாவரையும் கின்றவர், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவர். அல்லல் படும் மாந்தர்களே அயலாதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு பருகவென்று அழுது கேளுங்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மேல் ஒளிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடி திருப்புகழ் பாடியே வரலானது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது ஒளிரொலிக்கும். பழனியிலே இருக்கும் அந்த பழம் வாசனமென்னாக்கும் பழம், வளமுதி சோலையிலே வந்த பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். எப்படி அருமை இல்ல? உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, அச்சம் தீர ஆனந்தம் பெருகவும் அவன்தான் மனதினிலே. இதுதான் மிளகு கொடி பாருங்க. இதான் இப்போ பூத்துருக்கு, மிளகு பூத்துருக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக காய் பெருக்குது பாருங்க. தெரியுதா? இதுக்கு கிளிசரியா மரத்தில் தான் மிளகு கொடியை ஏற்றுறவங்க. ஓகே, இது 3 வயசில் காய்க்க தொடங்கும். 3 வயசில் காய்க்க தொடங்குனா சரியாக 55-60 வருஷம் மட்டும் இருக்குமாம்.
இது நான் ஒரு ஐயாட்ட கேட்டு அவர் சொன்ன விஷயந்தான். 55-60 வயசு மட்டும் இந்த கொடி சாகாமல் இருக்குமா. ஆனால் இதை ஏற்றுற மரம் வந்து கிளிசரியா தான். ஏன் கிளிசரியாண்டா, கிளிசரியாவில் வந்து என்னவோ அந்த கணக்க இயற்கையான பசலைகள் வந்து இதுக்கு கிடைக்குமாமே. அதால் இது வந்து அந்த கிருமி நாசினிகளும் கூட இதுகளில் வந்து தொத்தாமல் இருக்கிறதுக்காக கிளிசரியாவை வச்சு அதில் தான் ஏற்றுவாங்க. சரியா? அதால் அது அருமை. மிளகு ஒரு வருஷத்தில் 2 தரம் காய்க்குமா மிளகு. 2 தரம் காய்க்கும், அறுவடை செய்யலாம். ஒரு மரத்துலேயும் நல்ல வளர்ந்த மரம்ண்டா 100 கிலோவும் ஆயலாம்ன்றாங்க. ஆனால் சராசரியாக 10, 20, 15 கிலோண்டா ஆய்வாங்களாம். நல்ல அறுவடைண்டா 100 கிலோவும் ஆயலாம்ன்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இது ஏலக்காய் மரம். ஏலக்காய் ஊட்டி அங்கால நல்ல இது. இப்போ காய்ச்சிருக்கு ஏலக்காய் பாருங்க, தெரியுதா? இதா அதான் ஏலக்காய் பாருங்க, இப்படி பூத்து வெள்ளை பூ, அதில் நடுவில் சிவப்பாக இதழ் வச்ச மாதிரி அருமையாக இருக்கும் பூவும். இவங்களோட வயசு எப்படின்னு எனக்கு சரியாக தெரியா. ஒரு வருஷத்தில் ஒருக்கா தான் காய்க்குமாக்கும் ஏலக்காய். இது இங்கே முதல் தரம் காய்ச்சதால் எனக்கு இதை பற்றி முழுசாக எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல தெரியலை. சரியா? ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. வேறு கராம்பு மரம் இருக்குது, அதை பற்றியும் கதைக்கணும் உங்கள்கிட்ட. நல்லா சொல்கிறேன்னா.